welcome back to my channel. Hi. ஸோ இன்னைக்கு நானும் என்னோட தங்கச்சியும் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே 11ஆம் தேதி 11 மே என்ன பண்ண போகிறோம்? ஏன் இந்த வீடியோ நாங்கள் செய்ய போகிறோம்னா, நாளைக்கு மதர்ஸ் டே. ஸோ நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதாவே இல்லை. அம்மா பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதர்ஸ் டே செய்ய போகிறது கிடையாது, அம்மாவுக்கு கிஃப்ட் கிடையாது, அம்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் வந்துட்டு உண்மை கதைக்கு என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டோம், டெக்கரேட்லாம் பண்ணி பயங்கரமாக இந்த வருஷம் அம்மாவுக்கு மதர்ஸ் டே செய்யலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதுதான் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு விளாக்ஸாக எடுத்து கொண்டு வந்து சேர்க்கலாம்னு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? நம்ம எங்கே போகிறோம்? டெக்கோ வாங்க போகிறோமா? அதை வாங்கிடுமா எப்பயோ? அந்த இது ஹாப்பி மதர்ஸ் டே. ஓகே, என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து டெக்கரேஷன் ஜாமான் எல்லாமே வாங்கினோம். ஆனால் மெயின் ஐட்டம் ஹாப்பி மதர்ஸ் டே அந்த எழுத்தை வாங்க மறந்துட்டோம். இப்போ போயிட்டு அந்த வேர்டிங் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு வரணும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நான் வந்துட்டு 1 வீக் இங்கே கேரளே இல்லை, நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன். இப்போதான் நான் 1 வீக் கழிச்சு வந்துட்டு நான் அம்மாட்ட சொன்னேன், ஐயோம்மா என்னால் உங்களுக்கு இந்த வருஷம் மதர்ஸ்லாம் செய்ய முடியாது, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ, கேட்கலாம் கிடையாது, மேபி நான் உங்களுக்கு விஷ் பண்ண கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் மட்டும் விஷ் பண்ணுறதுக்கு மறந்தீங்கன்னா நான் உங்களை என் பிள்ளைன்ற மெமரியிலேருந்து அழிச்சிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கேக் வாங்க போகிறோம். கேக் வாங்கிட்டு அப்போ அடுத்த கதையை நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் கேக்கு வாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இந்த கேக்கை தான் எடுத்தோம். இந்த கேக் வந்து பெரிய எடுத்திருக்கோம். நாங்கள் மதர்ஸ் டேக்கு பொக்கேலாம் வாங்கிட்டோம், கேக் எல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு கேக்கு வாங்கிட்டு ஒரு ஹாப்பி மதர்ஸ் டேங்கிற அந்த பெலூனை தேடி நிறையா கடையில் போயிட்டு தேடி அலைஞ்சி கடைசியாக வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. டெக்கோ ஜாமலத்தையும் மேலே என்னோட அல்மாரி மேலே ஒளி வச்சுட்டு கேக் எல்லாத்தையும் நான் ஒளி வச்சிருக்கேன். என்னோட அருவை பற்றி காட்டினா நீங்களே வியந்து போயிருவீங்க. வா, இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அருவு இருக்கா, நான் காட்டுறேன். மொத்த பொருளும் இங்கே தான் இருக்குது. என் அம்மா இதை திறந்து பார்த்தாங்கன்னா மொத்த சர்ப்ரைஸும் காலி. இது வந்துட்டு நான் அவங்களுக்கு வாங்கின பொக்கே, ரோஜா பூ அப்புறமா திறந்து வச்சிடணும். இது வந்து நான் அவங்களுக்கு வாங்கின கேக்கு. அப்புறம் அம்மாவுக்கு வாங்கின கிஃப்ட்டு வந்துட்டு ஆஷு வாங்கின சாரி, அம்மாவுக்கு புடவை ரொம்ப அழகான ஒரு கலர், நான் தான் சூஸ் பண்ணேன். பே பண்ணது மட்டும் ஆஷு. செம்மையாக இருக்குல்ல இந்த பை வேறு. ஓகே, நான் வந்துட்டு என்னோட கிஃப்ட்டு காட்டுறேன். இதுதான் என்னோட கிஃப்ட்டு, அழகா இருக்கா? ஸோ இது ஆஷி கிஃப்ட்டு, இது என்னோட கிஃப்ட்டு, இந்த பொக்கேயும் என்னோட கிஃப்ட்டு தான். இது தவிர்த்து நாங்கள் என்ன வாங்கிட்டோம்னா அவ்வளோ டெக்கோ ஜாமான் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களோட பிளான் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னா, பர்த்டேவா மதர்ஸ் டே 12 மணிக்கு நாங்கள் விஷ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் ஆமா, நாங்க வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா 12 மணிக்கு நாங்க வந்துட்டு விஷ் பண்ண மாட்டோம். விஷ் பண்ணாத அந்த டைம்ல நாங்க என்ன பண்ண போறோம்னா, வீடு ஃபுல்லா டெக்கோ பண்ண போறோம். ரோஜா பூலாம் வச்சு பயங்கரமான ஒரு ஐடியா மைண்ட்ல இருக்குது. ஆனா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. டெக்கோலாம் பண்ணி முடிச்சுட்டு கேக்கெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவை போயிட்டு நாங்கள் எழுப்பி கூட்டிகிட்டே வருவோம். மேபி 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், 4 மணி ஆகலாம், 5 மணி ஆகலாம், எத்தனை மணி ஆகலாம். ஆனால் நாங்கள் விடிய காலையில் தான் அம்மாவுக்கு எழுப்பி கூப்பிட போகிறோம். கண்டிப்பாக அவங்க 12 மணிக்கு போயிடுவாங்க. என்னடா இது இன்னும் கால் பண்ணி விஷயம் பண்ணலையே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் விஷ் பண்ண போகிறோம் சர்ப்ரைஸாக. ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. என்னன்னா, நாங்கள் 12 திடீர்னு அம்மா வந்துட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் விஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி வந்து கதவு திறந்துட்டு என்ன எனக்கு விஷ் பண்ணாமல் இருக்கீங்க கேட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த டைமில் நாங்கள் டெக்கோ பண்ணிட்டு இருந்தோம்னா மாட்டிப்போம். ஸோ அதுதான் இப்போ என்ன கதைன்னு தெரியல. கிளிக்குது அம்மா கதவை லாக் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன தர மாட்டாங்க.
ஸோ தெரில ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு 11 மணி 10 மணிக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். உங்கள் ரூமில் உட்காந்து அம்மா ரூமுக்கு போனோன்னே நாங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு விஷ் பண்ண வேண்டியதான். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். அம்மா ஒரு கடையில் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால நாங்கள் அந்த கடைக்கு அம்மா கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பெட்டை போட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற பிளான்லாம். கேஸ் ஒரு வழியாக அம்மா வந்துட்டு அம்மாவை இப்போ வரைக்கும் நம்ப வச்சுருக்கோம். நாங்கள் வந்துட்டு மதர்ஸ் டேக்கு ஆக்சுவலி எங்கள் பின்னாடி அவளை கண்ட்ராக நாங்கள் ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அப்படியே நாங்கள் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வழியாக நம்ம அம்மாவை நம்ப வச்சுட்டோம் நம்ம மதர்ஸ் டேக்கு எதுவுமே பண்ணலன்னு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை அப்போ தான் அவங்க அப்போ தான் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ இப்போ தான் டெக்கோ ஜாமெல்லாம் அன்றைக்கி முதலே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ தான் டெக்கோ பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் டெக்கோவே பண்ண போகிறோம். நான் காட்டுறேன், எல்லா ஜாமாவும் நான் காட்டுறேன். நான் எப்பவுமே காட்டுவேன், நான் காட்டாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ நான் காட்டுறேன். இதுதான் அந்த டெக்கோ ஜாமான். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே டெக்கோ ஜாமான் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே டெக்கோ ஜாமான் தான். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த பெலூன் வாங்கணும். இப்போ என்ன சொல்லலாம், ஃபாயில் பெலூனா சட்டைக்கை. நாங்கள் இது வாங்கினோம். இது வாங்கிட்டு பம்மு வாங்கலை. ஏன்னா இந்த எறும்பு சொல்லிச்சு வீட்டில் வந்துட்டு ஸ்ட்ரா இருக்குது, நம்ம ஸ்ட்ராலையும் ஊதிடலான்னு. வீட்டில் வந்து பார்த்தா ஸ்ட்ரா இல்லை. அதுக்காக மெனக்கட்டு போய் நாங்கள் வைட்டஜினோட இந்த ஒரு ஸ்ட்ராக்காக நாங்கள் வைட்டஜினே வாங்கிட்டு வந்துருக்கோம் ஊதுறதுக்கு. நான் வந்துட்டு என்னோட கிம்போ எங்கேயோ வச்சுட்டேன். அது இல்லாதனால எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். வருமா இது வரலன்னா இங்கே அடிப்பேன். காசா பிடிச்சி பண்ணி செஞ்சுன்னா மூஞ்சி உள்ள குழுப்பம் குறைஞ்சிருங்க. பிளானில் ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, என்றைக்கு இல்லாத எங்கள் அம்மா இன்னைக்கு திடீர்னு வந்து 12 மணிக்கு ஹாலில் உட்காந்துருந்தாங்க. 12 மணிக்கு 11:30 மணிக்கு அடிச்சு விரட்டிட்டு போங்க ரூமுக்கு அப்படின்னு இப்போ நாங்கள் சொல்லிவிட்டு இப்போ நாங்களே சொந்தமாக இப்போ டேக்கோ பண்ண போகிறோம். இந்த கதையை நான் அப்புறமே சொல்கிறேன். ஓகே, ஒரு வழியாக மதர்ஸ் டீசல் டெக்கோலாம் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அம்மாவை கூப்பிட்றது தான் வேலை. கூப்பிட்டு கேக் வெட்டுவோம். பிடிச்சிருக்காம்மா சாரி? என்னோட கிஃப்ட்டு நானா கிஃப்டே ஓகே. பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் அழுவீங்கன்னு நினச்சோம்மா. நீங்கள் அழுவீங்க வந்துருச்சு. ஆனால் கிடைக்கல. நான் ஆச்சுட்டு சொன்னேன், அம்மா அழிஞ்சிட்டாங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். அப்படி அம்மா அழுவலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி தெரியாதா? ஓகே வாங்க, நாங்கள் இங்கே என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்க. வெவருடா
இப்ப ஒருத்தர் நடக்கிற பதில குரங்கு நான் சாப்பிட்றேன். இது தின்னுக்கிட்டே கிடக்குது. சித்தி நாங்கள் சொன்னோம், சித்தி தான் கிளம்பிட்டாங்க. சித்தி நாங்கள் கிஃப்ட் பட்டோம். சித்தி அவங்க கிஃப்ட்லாம் மொழி பார்த்துட்டாங்க. ரொம்ப நன்றி ஷாலு, ரொம்ப நன்றி ஆஷு, ரொம்ப நன்றி நானா. ஐ லவ் யூ. உங்க மூணு பேத்திக்கோ. ஓகேயா, நாங்கள் என்றைக்குமே செய்யாத அளவுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம். ஆனால் ஆஷு தான் அந்த காட்டில் எழுத மறந்துடுச்சு. பதட்டமாயிடுச்சு. அது பதட்டமாயி ஓகேம்மா, சாட்டிஸ்ஃபைடா? அவங்களோட மதர்ஸ்டி நாங்கள் செஞ்சுட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இனிமேல் மதர்ஸ்டி அவங்க செஞ்சுருக்கோமா? இல்லை, அவங்க கேட்கும் போது எடுத்துகிட்டு போயிடுவோம் தானே. இந்த வருஷம் தான். ஓகே, ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கைஸ், ஸோ ஒரு வழியாக மதர்ஸ் டே செலிப்ரேஷன், கேக் கட்டிங் எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு காரசாரம் போகணும் சொல்லி கேட்டாங்க, காரசாரம் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாளைக்கு அம்மா வந்து அங்கே கூட்டி போகிறோம். ஓகே, நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போ தான் அம்மா ரூமுக்கு அனுப்பிட்டு நாங்கள் வந்து வீடியோ செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லலை. என்ன நடந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன். சரி, நீ சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் டெக்கரேஷன் பண்ணலான்னு வந்துட்டு ரெடியாக இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா வந்து காஃபி குடிக்க ஹாலுக்கு வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு? 11:20 இருக்கும். 11:45. நானும் அக்காவும் அம்மா உள்ளே அனுப்புறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவள் காஃபி குடிச்சிட்டு தான் போவேன்ட்டாங்க. ஒரு கட்டத்தில் நானே போய் சொல்லிட்டேம்மா, அவங்களுக்கு கிஃப்ட் வேணா ரூமுக்கு போங்க, நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டு கூப்பிட்றப்போ, உங்களுக்கு கொடுக்க சொல்கிறப்போ ஐ மீன் என்ன சொல்லாமல் கூட கூப்பிட்ற சொல்கிறப்போ வாங்க, கூப்பிட்றப்போ வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க ரூமுக்கு அனுப்பிட்டு டக்குன்னு எல்லா டெக்கரேஷனையும் கடைசியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகணும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் சொன்னோம்னா மதர்ஸ் டே பர்த்டேல வந்துட்டு ரூமுக்குள்ளே இருங்க. மேபி நாங்கள் டெக்கரேஷன் செய்யலாம், செய்யாமல் கூட இருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். காரசாரத்தில் போயிட்டு நல்லா ஒரு புடி ஜாலியா. ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் மா. குட் நைட் சொல்லுங்க. குட் நைட். இது வேற போறியா? The next day. ஸோ ஹே காய்ஸ், ஒரு வழியாக எல்லா என்ன சொல்லுவாங்க எல்லா செலிப்ரேஷன் இல்லை, எல்லா பிளானும் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ண மாரி கரெக்டாக நடந்துருச்சு. ஸோ எவ்ரிதிங் நல்லா தான் போணுச்சு. அம்மாவும் ரொம்ப நல்லாவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப டச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா 16 மே, அதாவது மதர்ஸ் டே எப்போ 12 மேயா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு நாங்கள் ஏன் இந்த வீடியோ செய்கிறோன்னா, மேடம் வந்து ரொம்ப பிஸி. மேடம் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட நம்ம டைம்லாம் கேட்டு டேட்லாம் கேட்டு, மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அவங்க டைம் கொடுப்பாங்க, எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ
செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு எந்த மதர்ஸ் டேவும் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் செஞ்சது எல்லாமே. ஸோ ஷீ ரியலி டிசர்வ் தட். பிகாஸ் அவங்க சின்ன வயசுல வந்துட்டு எங்களுக்காக நிறையாவே செஞ்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா சின்ன வயசுல லைஃப் ஸ்டார்ட் பண்ற ஏஜ்லயே அவங்க ஷீ பிகம் சிங்கிள் மதர். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க வந்துட்டு எங்களுக்காக நிறையா உழைக்கிறாங்க. அவங்க வாரத்தில் 7 டேஸும் வேலைக்கு போவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும்தான் லீவே எடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்காக மட்டுமே அவங்க லைஃப் வந்துட்டு ஷீ sacrificed. பேசிக்கலி ஷீ டிட் a lot. லைக் நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகணுன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா தேவை, ஸ்கூல் புக்கு, பேக்கு, துணி, சட்டை, யூனிஃபார்ம் எல்லாமே தேவை. இதுக்கு மட்டும் நோட்டிட்டு சொல்லு, இது எல்லாமே தேவை. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு நாங்க 3 பேருமே படிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு ஷி கேனாட் எஃபர்ட். அவ்வளோ காசு அவங்களாம் எஃபர்ட் பண்ண முடியாது. இப்போ எங்க 3 பேர்த்துக்கும் நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு 1500-2000 கிட்ட தேவைப்படும். ஏன்னா யூனிஃபார்ம்லாம் வாங்கணும், சட்டை சப்பாத்தி, புக்கு, என்னென்னமோ எல்லா செலவும் இருக்கும். அவங்க அதுக்காகவே எங்களோட ஸ்கூல் அந்த ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு ஒரு 2-3 மாசம் முன்னிக்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெல்ஃபேர்லாம் போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. காலையிலே போயிட்டு ஒருத்தக்கிட்டே கெஞ்சி ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஹெல்ப் எல்லாத்தையும் போய் ஹெல்ப் கேட்பாங்க. எந்த வழியிலெல்லாம் அவங்களால எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நீட்ஸ் அது எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது எத்தனை வழியிலையும் வந்துட்டு அவங்க எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. ஆல்சோ சிங்கிள் மதராக அவங்க இருந்திருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு நாளும் நாங்கள் வந்துட்டு பிரிஞ்சு போன துணியெல்லாம் நாங்கள் போட்டது கிடையாது. அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியாமல் ஜாலியாக வளர்ந்தோம். ஆனால் அவங்க மட்டும் எல்லா கஷ்டத்தையும் கோத்ரூ பண்ணினாங்க. ஸோ ஷீ டிசர்வ் திஸ். அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க ரொம்ப 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 ஹாப்பி ஆயிட்டாங்க. லைக் நமக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அந்த அளவுக்கு ஷீ பிகேம் ஸோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி செஞ்சா ஓகே, அவங்க ஒன்றும் சந்தோஷமா இருப்பாங்களே. இது வந்து சீரியஸாவே பேசாது, இதுக்கு பேசவே தெரியாது. எப்ப பார்த்தாலும் காமெடியா தான் பேசும். ஸோ இன்னைக்குதான் அதை கொஞ்சம் நல்லா பேசுது. ஆக்சுவலி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அம்மாவுக்கு வந்து இப்ப 44 வயசு. அம்மா முன்ன சிங்கிள் ஆகிறப்ப வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு 33 வயசு. டூ யங், ரொம்ப 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 யங். ஆனால் அவங்க அப்பவே வந்துட்டு ஒரு சிங்கிள் மதர் ஆகிட்டாங்க. அதாவது எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக ஹஸ்பண்ட் கூட இருக்கிற டைம்லேயே அவங்க வந்து சிங்கிள் மதர் ஆகிட்டாங்க. நிறைய கஷ்டத்தை அவங்க கோத்ரூ பண்ணாங்க. நிறைய காசு அவங்க இழந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ஓன் பண்ணாங்க. ஒரு சிங்கிள் மதராக எங்கள் 3 பேத்தையும் வளர்த்துக்கிட்டே, இந்த 3 எருமாடுகளையும் வளர்த்துக்கிட்டே அவங்க ஒரு வீடு வாங்கினாங்க, அவங்களுக்குன்னு ஒரு காடி வாங்கினாங்க, எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் 3 பேருமே நல்லா படித்து நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு நல்லா படித்து முடிச்சு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். நானாக வந்துட்டு இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு பர்சன். ஸோ வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 33 வயசுல எங்கள் 3 பேத்தையும் எங்கள் அப்பா கூட அனுப்பி விட்டுட்டு எங்களை அப்படியே அபெண்டன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டிக்கே வந்துட்டு வேற ஒரு லைஃப் பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி போயிருந்தாங்கன்னா இந்த அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அது எதையுமே செய்யாமல் அவங்க எங்களுக்காக நின்றாங்க. இன்னும் வரைக்கும் எங்களுக்காக தான் நிற்கிறாங்க. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். இந்த வருஷம் மதர்ஸ் டே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா செஞ்சிட்டோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா செய்வோம்னு கிளிப்போம். ஓகே, நான் ஜோக்கு பார்ட். நெக்ஸ்ட் இயர் இது விடையும் நாங்கள் நல்லா செய்வோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஒரு நோட் நாங்கள் போடுறதுக்காக வந்து இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது அம்மாக்கு தெரியாது. மேபி அவங்க பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி மேபி உங்களுக்கும் எங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு 0.10% வந்து உங்களுக்கு எங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுதான் எங்க அம்மா. ஸோ இதுதான் அவங்க செஞ்ச sacrifice. அவங்க செஞ்ச sacrifice இன்னும் நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு. அவ்வளோ sacrifice பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கான ஒரு பதிவு. அதே மாதிரி இது அவங்களுக்கான டைம் டு என்ஜாய். அவங்களோட கிட்ஸ் இப்போ வளர்ந்துட்டோம், நாங்க அவங்களுக்காக இருக்கோம் அப்படி சொல்றதுக்கு. நீ வேலைக்கு போய் அம்மாக்கு என்ன செய்வ? Me? எஸ் யூ. நிறையா செய்வேன். நிறையான என்ன செய்வ? நிறையா மாசம் சம்பளத்துல அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி தருவேன். அக்காக்கு என்ன தருவ? டோர்ல எனக்கு ஐபோன் லிஸ்ட்ல இருக்கு மறந்துடாத. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்க எல்லாத்தையும் இன்னும் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு வீடியோல திரும்பவும் வந்து பிளைண்ட் மேக்கப் அது சொல்லக்கூடாது. இன்னொரு ஒரு செம்மையான வீடியோல திரும்பவும் வந்து மீட் பண்றேன் guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டூ சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் டு அவர் சேனல். லவ் யூ ஆல். பாய் பாய். பாய்.